வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச் சிறப்பான ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். சரண் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை பயணத்தை அவர் கண்கள் வழியா நாம பார்க்க போறோம். நம்பிக்கை, நம்ம ஊரு மக்கள், பாரம்பரியம் இதெல்லாம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்துதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரண் இடத்துல இருந்து நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். கோவில் திருவிழா அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போற வெறும் கொண்டாட்டம் கிடையாதுங்க. அதுவே என் அடையாளம். நான் யாரு, என் ஆணிவேர் என்ன அப்படிங்கறது தீர்மானிக்கிறதே இந்த திருவிழாக்கள் தான். சரி, இந்த ஆழமான பக்தி எப்படி எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? சோலன்ஸ் தோட்டம். ஆமாங்க, என் சொந்த ஊரோட மண்ணுக்கு உங்களை இப்ப நான் கூட்டிட்டு போக போறேன். நான் பிறந்து வளர்ந்த அந்த சோலன்ஸ் தோட்டத்துல சின்ன வயசுல இருந்தே இந்த திருவிழாக்கள் என் உசிரோட கலந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஊர்ல எங்கேயாவது மேலச்சத்தம் கேட்டாலோ இல்ல தோரணம் கட்டுறத பார்த்தாலோ அவ்ளோதான், முதலாளா ஓடிப்போய் நிக்கிறது நானாதான் இருப்பேன். அந்த மேலச்சத்தம் நிஜமாவே என்னை ஒரு காந்தம் மாதிரி இருக்கும். ஏன் சின்ன வயசு வாழ்க்கையே இந்த திருவிழாக்களை சுத்தி தான் இருந்துச்சு. ஒரு வருஷம் கூட நான் திருவிழாவை மிஸ் பண்ணதே இல்லைங்க. பிரம்மாண்டமா நடக்கிற தேரோட்டமா இருக்கட்டும், மெய் மறந்து ஆடுற காவடியா இருக்கட்டும், இல்ல பயபக்தியோட ஏந்திர டீச்சட்டியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நான் முழுசா இறங்கி வேலை பார்ப்பேன். நாளாக என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனா வாழ்க்கை மாறினாலும் இந்த பாரம்பரியங்கள் மேல எனக்கு இருந்த அந்த ஆழமான பிணைப்பு மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வேற ஒரு புது ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் இருந்த இடம்தான் மாறுச்சே தவிர என் மனசு மாறல. அந்த புது ஊர்லயும் திருவிழாக்கள் மேல எனக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல. உண்மைய சொல்லணும்னா அது இன்னும் அதிகமா தான் ஆச்சு. அந்த புது ஊர்ல நான் சும்மா ஒரு வேடிக்கை பாக்குறவனாவோ இல்ல சாதாரணமா கலந்துக்கிற ஒரு ஆளாவோ மட்டும் இருக்க விரும்பல. எனக்குள்ள ஒரு புது பொறுப்புணர்வு வந்துச்சு. இது வெறும் பக்தி மட்டும் கிடையாது, இது நம்ம சமுதாயத்துக்கு செய்யற ஒரு பெரிய சேவைன்னு நான் உணர ஆரம்பிச்சேன். அதனால உள்ளூர்ல நடக்கிற கோவில் திருவிழாக்கள்ல முன்னின்று சில தலைமை பொறுப்புகளை நானே ஏத்துக்க ஆரம்பிச்சேன். திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்கணும்னு சொல்லி என்னால முடிஞ்ச பண உதவியோ இல்ல வேற எந்த பொருள் உதவியோ அதை செய்யறத ஒரு புனிதமான கடமையா நினைச்சேன். நம்ம பண்பாட்டை இப்படி வளர்த்தெடுக்கிறது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுத்துச்சு. இந்த இடத்துல ஏன் மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சாமிக்கு செய்யற சேவையும் மக்களுக்கு செய்யற சேவையும் வெவ்வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா இறைப்பணி அப்படிங்கிறது அடிப்படையில மனித பணிதான்னு ஏன் உள் மனசு எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். ஏன் நான் என் வாழ்நாள் முழுசையும் இப்படி ஊர் கொண்டாட்டங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உணர்ச்சிகரமான ஆன்மீக ரீதியான காரணம் என்னன்னு இப்ப நாம பார்க்க போறோம். உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வியோடலாம். ஏன் இவர் இவ்ளோ நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் இதுக்காக செலவு பண்றாரு? இதுல இருந்து இவருக்கு என்னதான் கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் இந்த கேள்வி எனக்கே கூட பல தடவை தோணியிருக்கு. ஆனா அதுக்கான பதில் ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. ஒவ்வொரு தடவையும் திருவிழா சிறப்பா முடிஞ்சதும் என் மனசுக்குள்ள ஒரு பேரமைதி வரும் பாருங்க. அப்பா, அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அந்த நிமிஷத்துல கிடைக்கிற அந்த மன அமைதிய அனுபவிச்சா மட்டும்தாங்க முழுசா புரிஞ்சுக்க முடியும். நான் தொடர்ந்து இதே செஞ்சிட்டு இருக்க காரணமே இதுதாங்க. ஊர் மக்களோட ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற அந்த சந்தோஷம், அம்மனோட முகத்துல ஒளிரும் அந்த பேரருள், அப்புறம் சுத்தி இருக்கிற பக்தர்களோட முகத்துல பாக்குற அந்த கலப்படமே இல்லாத புன்னகை. அடிச்சு சொல்றேன், இந்த மூணுக்கும் நிகரான ஒரு சந்தோஷம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த வாழ்நாள் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சுமையோ இல்ல கட்டாயமா செய்ய வேண்டிய கடமையோ கிடையாது. இது என் வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அங்கம். சொல்லப்போனா இதுதான் என் அடையாளம். இதுதாங்க என் நிம்மதிக்கான ஒரே ஆதாரம். சரணோட இந்த உணர்வு பூர்வமான பயணத்தை நாம முடிவுக்கு கொண்டு வர்ற இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுறேன். உங்களை ஒரு இடத்துல ஆழமா நிலைநிறுத்துற உங்களோட நங்கூரம் இது. உங்களுக்கு உண்மையான அடையாளத்தையும் மன அமைதியும் தரக்கூடிய உங்க பாரம்பரியம் இல்லனா உங்களோட சமூக பிணைப்பு எதுன்னு யோசிச்சு பாருங்க. இத பத்தி கண்டிப்பா சிந்திங்க. சரி, மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தொடுப்புல நாம சந்திக்கலாம். நன்றி.